என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கார்ன் ஃபார்வெஸ்டிங், அதாவது மக்காச்சோளம் இருக்குல்ல, அதோட ஃபார்வெஸ்டிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன டூல் எல்லாம் தேவைன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த சாயில் கல்டிவேஷன், அதாவது அதை கலைக்கிறதுக்கான ஒரு டூல் வாங்குகிறோம். இந்த ரெண்டில் எதுனாலும் வாங்கிக்கிறோம். இது ஷாப்பில் போய் வாங்கணும். ஷாப் எங்கே இருக்குன்னா, நேற்றுக்குள்ள வீடியோலேயே அது ஷாப் எங்கே இருக்குன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் அங்கே போய் பழைய வீடியோவில் போய் பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. இப்போ இதில் போய் நம்ம ஒரு டூல் வாங்கிக்கிறோம். இந்த இது இருக்குல்ல, இது வாங்கிக்கிறோம். ஆனால் அதுக்கான ஹெச்பியான பவர் உள்ள இன்ஜின், அதாவது டிராக்டர் வாங்கினா மட்டும்தான் நம்ம அதை ஒர்க் பண்ண முடியும். இப்போ இது ஒன்று வாங்கியிருக்கோம். அது போக இன்னும் இருக்கலாம், இந்த டிராக்டர் ஒன்று வாங்கியிருக்கேன், வாங்கிடுச்சு. இப்போ இந்த இருக்குது, இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ நம்ம லேண்டுக்கு போக போகிறோம். எந்த லேண்டில் அறுவடை பண்ண போகிறோமோ அந்த லேண்டுக்கு போகிறோம். ஓகேயா, இந்த வெஹிக்கிள் தான் இப்போ யூஸ் ஆக போகுது. ஓகேம்மா, என்ன டூல் வாங்குறீங்களோ அதுக்கு கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள் வாங்கினா மட்டும்தான் அதை இந்த இதை வந்து இழுத்துக்கிட்டு போவோம். இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக கிடைக்காது. ஓகேயா, இந்த லேண்டு இப்போ தான் நம்ம வாங்கினோம். அதனால இதை நம்ம மொத்தமாக இதில் இருக்க பயிர், என்ன களை, செடி எல்லாத்தையுமே பிடிங்கி தள்ள போகிறோம். இதில் பெரிய டூல் வாங்கினதுனால நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். சரிங்களா, அது இருக்காங்களா. இந்த கார்ன் வந்து இது பண்ணுவாங்கள்ல, அதுக்கான இதை வாங்கிட்டு வந்துடும். ஷாப்பில் போய் ஷாப் வந்தாச்சு. பயிரிடத்திற்கு தேவையான பொருள் இப்போ என்ன இருக்குல்ல, சீடிங், அதில் தான் இருக்கும் கார்ன் ஃபார்மிங் உள்ளது. அதில் என்ன இது நமக்கு தேவை அது கரெக்டாக சூஸ் பண்ணணும்னா, கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் அதுக்கு சூஸ் ஆகிறது. நீங்கள் மாற்றி வாங்கிடக்கூடாது. அதில் கார்ன் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த டூல் மட்டும் வாங்கணும். இதில் ஒன்று என்ன இருக்குது, இதுதான் கார்ன். ஓகே, இது 6 மீட்ரு தான். இது வந்து மொத்தமாகவே இதாகும். அதனால் இதோட கொஞ்சம் லென்த் அதிகமான வண்டி இருக்குதான்னு பார்ப்போம். இதில் கிடைக்கல, அடுத்ததில் பார்ப்போம். இதில் என்ன இருக்குது கார்ன், இது எத்தனை மீட்ரு இருக்குது, 4 மீட்ரு தான். கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு வேலை வந்து குயிக்காக முடியும். இது 9 மீட்ரு. இந்த இருக்குதுல கார்ன், இது 12 மீட்ரு. 12 மீட்ரு போதுமா, இது 18.2 மீட்ரு இருக்குது. 12 மீட்டரே போதும். இந்த வெஹிக்கிளை நம்ம வாங்கிக்கிறோம். இது எடுக்கிறது நீங்கள் அதே டிராக்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா புதுசாக வேறு டிராக்டர் வாங்கிக்கிங்க. அதே டிராக்டர் வாங்கினாலும் உங்களுக்கு ஓகே தான். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வண்டி எக்யூப் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா. இப்போ நமக்கு இதில் சாலிட் ஃபர்டிலைசர் தேவைப்படுது, கார்ன் விதையும் தேவைப்படுது. அதையும் ஷாப்லேயே வாங்கிட்டு போயிடணும். இதில் சீடிங் இருக்குல்ல, இதில் சீட்ஸ் இருக்குது. இதில் சீட்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கிடலாம். அதில் எல்லா சீடுமே இருக்கும். சீட்ஸு, அப்புறம் சாலிட் ஃபர்டிலைசர் வாங்கணும். அது இந்த இருக்குது. இந்த இருக்குல்ல, இம்ப்ரூவ்மெண்ட், வீல்டு இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஃபர்டிலைசர்ஸ், அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது சாலிட் ஃபர்டிலைசர். இது இப்போ வெஹிக்கிளில் லோட் பண்ணிக்கணும். அவ்வளோ ஃபஸ்ட்டு சாலிட் ஃபர்டிலைசர் வந்து கூடுதா, அது ஏற்றி வச்சு அடுத்து சீடையும் ஏற்றிக்கணும். ஓகே, ரெண்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம லேண்டுக்கு இந்த வண்டி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம இது வந்து மொத்த இதையும் கலைக்க முடிய போகிறோம். இன்னும் கொஞ்சம் இடம் தான், ஒரு செகண்டில் இது ஃபுல்லாக முடியும்போது நம்ம இந்த லேண்டை ஃபுல்லாகவே கலைச்சி முடிச்சுருவோம். ஓகே, இங்கிலீஷில் என்ன மாதிரி பேர் கலைக்கிறதுக்கு? ஓகே, கலைச்சி முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது இந்த வண்டியை ஒதுக்கணும். ஃபஸ்ட் இந்த டூலை வந்து ஃபோல்ட் பண்ணிடுவோம். கார்ன் விதைகளை விதைக்கணும் இந்த வண்டி. இதில் இப்போ
கான்சீல்டு தான். இப்போ உங்களுக்கு விதைகளை தான் மாற்றணும்னா சோர்குவாம், சன்ஃப்ளவர், சோயாபீன்ஸ், சுகர் பீட், காட்டன், அப்படியே ஒரு 5 போல் நம்ம தேவையானதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி இப்போ காரணம் வந்து நம்ம இதில் விதைக்க போகிறோம். ஓகேயா? ஓகே, ஃப்ளோவா? ஓகே, நம்ம வந்து இவ்வளோ தொடங்குது. விதைகள் விதைக்கிறோம், நம்ம காண்டுக்கான விதையை விதைக்கிறோம். ஓகே, ஓகே. காண்டுக்கான விதைகள் விதைக்க தொடங்கி தெரியுதா டிஃப்ரெண்ட்டு இது விதைக்கிறது? எனக்கு தெரியாமா விதை விதைக்கிறது? விதை விதைச்சிட்ருக்காங்க. ஓகே, அந்த டைமில் இனி விதைக்கட்டு வந்துடும். நம்ம இப்போ கான் வந்து ஃபுல்லாக விதைச்சாச்சு. இந்த பக்கத்தில் முடிஞ்சு. ஓகே, கான் மொத்தமாக விதைச்சாச்சு. இனி இந்த வண்டி ஒதுக்குறோம். எல்லாம் டூவில் வந்து கான் நட்டு கரெக்டாக ஒரு மாதம் கழிஞ்சு வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக களை அடி கிடக்கு, அதிக புல் தான் கிடக்கு. தெரியாமல் ஒன்று டிஃப்ரெண்ட்டு, அவ்வளோ புல்லாட்டு தான் கிடக்கு கானுக்குள்ளே. அந்த புல் அவ்வளோத்தையும் நம்ம வந்து எடுத்தால் தான் இது இன்னும் நம்ம இன்னும் இல்லைன்னா இதோட ஒரு ஆமலம் இதுவே எடுத்துரும். அதனால் நிறைய கிளம்புட வச்சுட்டு நெல் இல்லை கான். இந்த ஷாப்பில் போய் வீட்டு வாங்கிட்டு வரோம் நம்ம. நெல்லுக்கு இவ்வளோ வரல, கானு எக்கச்சக்க களை ஆடிட்டு தெரியுதா? அவ்வளோவுமே களை தான். ஷாப்பு போய் இந்த இருக்குல்ல வீடர் இதில் எதுனாலும் வாங்கிக்கலாம். நான் இப்போ இது வாங்குகிறேன் 12.4 மீட்ரு வாங்கிட்டேன். இதுக்காகவும் ஒரு வெஹிக்கிள் வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம லேண்டுக்கு இந்த களைகள் எல்லாம், அதாவது எக்ஸ்ட்ரா செடிகள் முளைச்சிருக்கோம்ல, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வீடர் வச்சுருக்கோம். இந்த வீடரை வச்சு இந்த களை செடிகள் அவ்வளோத்தையும் பிடுங்கி தள்ளுறோம். ஓகேயா? ஒரு மாதத்துலேயே இவ்வளோ களை செடிகள் பிடுங்கி வளர்ந்துட்டு அவ்வளோத்தையும் பிடுங்குறோம். இப்போ அதான் இதோட வேலை. எப்படிப்பட்ட மிஷினெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் வந்து. எப்படிப்பட்ட மிஷின் இல்லை, இவ்வளோ இருக்குமா இருக்கும், நமக்கு தரல. தெரியுதா எவ்வளோ களை இருக்குன்னு? பார்ப்போம், அது பிடுங்கும்போது எவ்வளோ களைகளை பிடுங்குதுன்னு தெரியும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? தெரியுதா? இப்போ இதில் வந்து களையே இல்லை, தெரியுதா? இங்கெல்லாம் ஃபுல்லாக களைகளாக இருக்குது. தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? பார்த்தீங்களா, இங்கெல்லாம் களை செடியாக இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா களையே இருக்காது. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுது. இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா நீடு லைம், அதாவது அதுக்கான உரம், அது லைம் தேவைப்படுது. நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஷாப்பில் போய் இந்த இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கிடணும். ஃபஸ்ட் லைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைம் இதாக இருக்குல்ல, இதுதான் லைம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் லைம் வாங்கிப்போம். லைம் வாங்கி அது வந்து சாலிட் ஃபெர்டிலைசர் ஆகும். லைம் வந்து ஃபஸ்ட்டு லைம் அடிக்கிறதுக்கு தேவையான ஒரு வண்டி வேணும். இதெல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் அடிக்கிறது. லைம் அடிக்கிறது இந்த இருக்குல்ல, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லைம். உப்பு, லைம்னா உப்பு, கட்டுதானம்மா?
சுண்ணாம்பு கரெக்ட். இந்த இது இல்லைன்னா இது இல்லை, ரெண்டு எதுனாலும் வாங்கிக்கலாம். நம்ம இதுவே வாங்கிப்போம். இதுக்கும் ஒரு வண்டி வாங்கிக்கணும். இல்லைன்னா நம்ம அங்கே நம்மள்ட்ட 3 டிராக்டர் நிற்குது, அதில் எந்த டிராக்டரை யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிராக்டர் வாங்கினீங்கன்னா இந்த வண்டியை மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் ஸ்பீடு 70 km/h வரை போகும். மீதி எல்லா வண்டியுமே 50, 40 அவ்வளோதான் போகும். இது பவரும் 306 வரை இருக்குது ஹெச்பி பவர். அதனால் இப்படிப்பட்ட லோடெல்லாம் இது எடுத்துக்கும். ஓகே, இப்போ இது வீடு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளால அங்கே இது பண்ணியிருக்கோம்ல, இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். லைம் அடிக்கிற சுண்ணாம்பு சேர்த்து தரக்கூடிய வண்டியை. இதில் அப்படியே லைமை ஏற்றிக்கணும். இருக்கா லைம் லோடாவது தெரியுதா உங்களுக்கு? லைம் உள்ள சுண்ணாம்பை லோட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் இதில் வாங்கலாம், இங்கே லைம் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. அங்கே போய் வேணாலும் இதில் நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் லோடு ஏற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு காசு பே பண்ணணும். இது 1200 போனால் அது ஒரு 6000-7000 ரூபா வரும். லைம் ஸ்டேஷன் வேணால் இங்கே இருக்குது. இதில் ஒன்று லைம் ஸ்டேஷன் தான். இந்த இருக்குல்ல சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அது அங்கே லைமும் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது வேணால் அங்கே போய் வாங்கிடலாம். ஆனால் மொத்தமே நம்ம இந்த ஒரு வண்டி இவ்வளோ தான் தேவைப்படும் போது நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம், ஷாப்லேயே வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இங்கே மொத்த கலையும் எடுத்து வச்சு, அதனால் இதை எடுத்து வச்சுட்டு இனி நம்ம இது தேவையான சுண்ணாம்பு சத்து தேவைப்படுதுல்ல, அதை அடிக்கும். நம்ம இதுக்கு அடிக்க வர சுண்ணாம்பு. இல்லை, அது வெளியிலேருந்து காட்டாதான் தெரியும். தெரியுதா? லைம் அடிக்குது. 2 ஃபேன் ரொட்டேட் ஆகி செடிகளுக்கெல்லாம் அழகாக அடிக்குது. ஓகே, நம்ம இப்போ பூச்சி மருந்து அடிச்சாச்சு. உரச்சத்து கொடுத்தது, சுண்ணாம்பு சத்து கொடுத்தது. அப்போ இதுக்கு எவ்வளோ வண்டி தேவைப்படுது? ஓகே, நம்ம 2வது மாதம் வயலுக்கு வந்தாச்சு. கான் இவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்கு. அதில் நமக்கு பூ பூத்தாச்சு, கதிர் வந்தாச்சு. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? கதிர் வந்தாச்சு கானில். இதுதான் லைட்டாக வந்துருக்கு. அப்படின்னா 2ஆம் மாதத்தில் இப்படி தான் கதிர் வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம 3வது மாதம் பாருங்கள். நம்ம சோளக்காடு இப்போ நம்ம தலைக்கு மேலே வளர்ந்து போச்சு. என்ன கீழே கதிர் இது சோளம் காய்ச்சிட்டு பாருங்க. ஐயோ, தெரியுதா? என்ன கிடக்குதா? ஒரு இதில் ஒரு காய் தான் பிடிக்குமா என்ன? தெரியுதா உங்களுக்கு? சோளம் பிடிச்சிருக்கா? நேரு பாருங்க, 3வது மாதத்தில் சோளம் காய்ச்ச தொடங்கியாச்சு. இவ்வளோலாம் கிடக்கு. நம்ம வயலு 4வது மாதம் இப்படி தான் இருக்குது. இன்னும் இது இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, க்ரோவிங்கில் தான் இருக்குது. கீழே உள்ளதெல்லாம் காஞ்சிட்டு மேக்ஸிமம். இன்னும் வளையலை, ஆனால் காஞ்சிட்டு. தெரியுதா? லைட்டாக மஞ்சள் கலர்லாம் அடிச்சாச்சு சோளத்தில். இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குப்பா. இல்லை, இது எத்தனை மாதம்? 4 மாதம். ஓகே ஓகே, 5ஆம் மாதம், 5வது மாதம் வந்தாச்சு நம்ம வயலுக்கு திரும்பவும். இன்னும் 5 இல்லை 6 தான் இருக்குது. பார்த்தீங்களா? 5ஆம் மாதத்துலேயும் இன்னும் வளையலை, கதிர் அப்படியே தான் இருக்குது. ஆனால் உயரத்துக்கு நமக்கு மேலே என்ன தெரியாது பிறகு.
5 மாதத்தில் இப்படி இருக்குது. மாதம்தான் சோளம் அவ்வளோமே நல்லா வளைஞ்சி காஞ்சி போயாச்சு. நான் வந்துட்டுலாம் ரெடி டு ஹார்வெஸ்ட்டு. இப்போ சோளம் இங்கே இருக்குது தெரியவா? என்ன வெள்ளை கலரில் இதை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு என்னென்ன வெஹிக்கிள் தேவையோ அதை போய் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடும். இதாக இருக்குல்ல, இதில் கீழே வரும்போது கம்பைன் ஹார்வெஸ்டிங் உள்ளே போயிட்டிங்களா, அதில் எவ்வளோ வண்டி, அதில் எந்த வெஹிக்கிள் உங்களுக்கு தேவையோ அதை வாங்கிக்கோங்க. நான் இதை எடுத்துக்கிறேன். இல்லை, நான் இதை எடுத்துக்கிறேன். இது வெஹிக்கிள் மட்டும். அப்புறம் இதில் ஃப்ரண்டில் அந்த அறுவடை பண்ணதுக்கு ஒரு இது தேவைப்படலாம், முள் மாதிரி. இதுக்கு என்ன இருக்குல்ல, அவன் கொடுத்துருக்க பெயிண்ட்டு தான். ஏன் வெள்ளை கலர் பெயிண்ட் வேணுமாம்மா? எடுத்துகிட்டு அப்புறம் என்ன இருக்குல்ல, கான் ஹார்வெஸ்டிங் இதில் ஏதாவது ஒன்று இதாக இருக்குல்ல, இதை எடுத்துக்கிறேன். 12 மீட்ரு. இதுனா ஒரே லென்த்தாக இருக்கும். 13 மீட்ரு நம்ம கொண்டு போகிற வழியில் போஸ்ட்லாம் தட்டம். இதெல்லாம் மடித்து வச்சுக்கலாம். இப்போ மொத்தமே 6 மீட்டர் தான் இருக்கும். இது நினைக்கும் போது தான் 12. இப்போ அந்த 13 மீட்டர் உள்ளதை இங்கே கொண்டு வந்தோம்னா எல்லாத்துக்கும் இடிச்சிடும். ஓகேங்களா? நாங்கள் இப்போ கான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்க, அன்கோல்ட் ஆகுதா? சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? அறுவடை பண்ண சோளம் எல்லாம் இங்கே பாயுது. இந்த சோளத்தை அறுவடை பண்ணும்போது நம்ம இந்த சோளத்தை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வெஹிக்கிள் தேவையோ அதை வாங்கிட்டு வந்துடணும். ஷாப்பில் போய் ஷாப் வந்தாச்சு. நேற்றுக்கே நம்ம நெல்லுக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்கினால அதுவே போதும். ட்ரக்ஸில் போய் இந்த வண்டியை வாங்கிப்போம். ஒயிட் கலர் வண்டி. ஐயா, ரிம்மு தான் ஒயிட்டா? சரிங்களா? இப்போ நம்ம கான் கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு. அறுவடை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த வண்டியில் நம்ம லோட் பண்ணுறோம். வண்டி வெளியில் நிற்குது. இங்கே கரெக்டாக போயிட்டு திருப்பி வரும். இதே நம்ம நேரத்தை ஒரு மில்லில் கொண்டு இறக்கணும்ல, ரைஸ் மில்லு, அங்கே கொண்டு இந்த கானே நம்ம பண்ணியாச்சுன்னா அவங்க கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணிடுவாங்க. ஓகே, நமக்கு மொத்தம் கார்ன் ஹார்வெஸ்டிங்கு எத்தனை வெஹிக்கிள் தேவைங்கிறது இதிலே இருக்குது பாருங்கள்.
ஃபஸ்ட்டு கல்டிவேஷன், அதாவது அந்த இதை கலைக்கிறதுக்கு ஒரு வெஹிக்கிள். அப்புறம் இது வந்து விதைக்கிறதுக்கான இது வந்து கல்டிவேஷன், அந்த களைச்செடிகளெல்லாம் பிடுங்கிறதுக்கு. இது அந்த சுண்ணாம்பு சத்து உரம் கொடுக்கல அந்த வெஹிக்கிள். இது வந்து அறுவடை பண்ணுறதுக்கான வெஹிக்கிள். இது வந்து நம்ம லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள். உள்ள வெஹிக்கிள் தான் நம்ம கான்ஃபார்மிங்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிள் தான்.